Hi friends, welcome to Zero to Hero. இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஒரு மில்லியனரா ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பா ஆசை இருக்கும். இந்த வீடியோல ஒரு மில்லியனரா பிராக்டிக்கல் வேஸ் அப்ளை பண்ணி எப்படி ஒரு 1 crore லம்சம் அமௌண்ட்டை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். பட் எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு டைரெக்டாக நமக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒரு 1 crore அமௌண்ட் ஒரு லம்சம் நம்ம சம்பாதிக்கணும். ஒரு ரிட்டையர்மெண்ட்காகவோ இல்லை குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஒரு குழந்தைங்களோட மேரேஜ்க்காகவோ ஒரு 1 crore அமௌண்ட் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி டைரெக்டாக நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, பட் எனக்கு நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எனக்கு வேணும். இப்போ நம்ம பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே அளவு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ஆல்டர்னேட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கண்டினியூஸாக ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3000 ருபீஸை ஒரு மாதத்துக்கு 3000 ருபீஸ் ஒரு லாங் டேர்ம். இப்போ லாங் டேர்ம் நான் மீன் பண்ணுறது ஒரு 25 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் நான் மீன் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்துட்டாலே லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிபிள் ஆகி நமக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கால்குலேட்டர் நான் பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் ஒரு மாதத்துக்கு 3000 ருபீஸ் அஸ் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக ரெகுலராக நான் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லாங் டேர்மில் பண்ணும்போது நான் சொல்கிறது மினிமம் 15%. பட் நம்ம லாங் டேர்மில் வெயிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஈவன் 25%, 30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் இப்போ நான் போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு 3000 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டட் கெயின் பர்சன்டேஜ் 15% அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்ஐ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம பண்ண போகிறது ஒரு 30 இயர்ஸ் நம்ம பண்ணுறோம். 30 இயர்ஸ் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் பார்த்தீங்கன்னா 2.1 crore நமக்கு அந்த நேரத்தில் ஆஃப்டர் 30 இயர்ஸ் கழிச்சு நமக்கு இந்த லம்சம் அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம டோட்டலாக அந்த 30 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 10.8 lakhs. நம்மளோட ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 crore 99 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ இதே ஒரு நமக்கு ஒரு லோ ரிஸ்க் ஃபண்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 61 lakhs ரிட்டர்ன்ஸு. ஒரு மிட் ரிஸ்க் ஃபண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 2.66 crore ரிட்டர்ன்ஸு. இதே ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 8.98 crore 83 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கும். இப்போ இதே நம்ம ஒரு 5000 ருபீஸ் ஒரு மாதத்துக்கு நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 15% கெயின் வந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 crore வருது. 30 வருஷம் நம்ம லாங் டேர்மாக பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த எஸ்ஐபியை நம்ம கரெக்டாக ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் போட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டான ஃபண்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபண்டு நம்ம தேவைப்பட்டால் நம்ம மாற்றிக்கலாம். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சூஸ் பண்ண ஃபண்டு இதை விட நல்ல பெட்டர் ஃபண்டு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வேற ஃபண்டு மாற்றிக்கலாம். பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குன்னு சொல்லி டவுனாக இருக்கிற நேரம் நம்ம அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது. இதோட ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட் லோவா இருக்கும் போதும் மார்க்கெட் ஹையா இருக்கிற டயத்துலயும் நம்ம யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கணும் எஸ்ஐபி பொறுத்த அளவுக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். 3000 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டா 3000 ருபீஸ் ஒரு 25 இயர்ஸ் டு 30 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றதை நீங்களே பாருங்க. இந்த பாருங்க
18 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,32 lakhs வந்திருக்கு. இதே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு, ஒரு மிட் கேப் ஃபண்ட்லயோ இல்லை வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லயோ பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 14.96 crore நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இப்போ உள்ள எஸ்டிமேட்டட் கால்குலேஷன், இது எக்ஸாக்டா இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது இல்லை, ஒரு எஸ்டிமேட்டடா ஒரு 15% growthல போனா இந்த ரிட்டர்ன்ஸ். பட் இதை விட 20%லாம் போனா இதை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பேங்க்ல நம்ம பண்ற பிக்சட் டெபாசிட்டை விட, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை விட, அந்த மாதிரி அதில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட நமக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி பண்ணும்போது நமக்கு வந்து லாங் டேர்மில் ஒரு 25 years 30 years நம்ம வந்து இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது, ஒரு சைல்டோட மேரேஜ் பிளான் பண்ணுறது, ஒரு சைல்டு எஜுகேஷன் பிளான் பண்ணுறது, ஒரு 25 years 30 years நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி நம்ம பண்ணலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, மேஜர் கம்பெனிஸ் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டைரெக்டாக அந்த பிரான்ச்சில் போய் வந்து நம்ம வந்து இன்னும் அவங்களோட ஸ்கீம்ஸ் நம்ம கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து புரோக்கரேஜ் கம்பெனி, பஜாஜ் கேபிட்டல், இந்த மாதிரி வந்து புரோக்கரேஜ் கம்பெனி இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் இருக்குது. பிளே ஸ்டோர் போனீங்கன்னா நிறைய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளே டைரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப் இருக்குது. அதில் வந்து க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் தான் வந்து நான் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து க்ரோ ஆப் தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆப் நல்லா பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ க்ரோ ஆப்பில் நான் யூஸ் பண்ணுறதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே தெளிவாக வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஹை ரிட்டர்ன்ஸு, எஸ்ஐபி வித் 500, டேக்ஸ் சேவிங், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 years ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5 years ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 year ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். எப்பவுமே வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எஸ்ஐபி வந்து மினிமம் 500 rupeesல இருந்து வந்து மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாம். இப்போ வந்து 3000 rupees இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 3000 rupeeஸையும் வந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 500 rupeesஆ வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ 500 rupeesஆ பண்ணீங்கன்னா ஒரு 6 மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து 1000 rupeesஆ வந்து ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களால வந்து ஒரு 5000 rupees வந்து எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1000 rupeesஆ வந்து ஒரு 5 ஃபண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த குவாண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், டைரக்ட் பிளான் growth அப்படின்னு பாத்தீங்கன்னா 37% growth கொடுத்துருக்கு 3 yearsல. இப்போ நீங்க நம்ம 15% வச்சு கால்குலேட் பண்ணும்போதே வந்து 30 வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்றதை நீங்களே பாத்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப், ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட், ஒரு மிட் கேப் ஃபண்ட் எல்லாம் வந்து நம்ம ஒரு 25 yearsல வெயிட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நீங்களே பாத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த நேரத்துல வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், எந்த நேரத்துல வந்து அப் ஆகும்ன்றதை சொல்ல முடியாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த ஃபண்டை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஈவன் நம்ம வந்து என்னென்ன கம்பெனில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது முத கொண்டு இதில் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆயிருக்கு, ரிட்டர்ன் கால்குலேட்டர் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங்ஸ், இப்போ என்னென்ன கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்றதே நம்மளே போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஐடிசியில் 5.58% பண்ணியிருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி வந்து என்னென்ன கம்பெனியில் அந்த ஃபண்டில் என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளே போய் பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஆப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு 22,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக அது வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து 11,000 rupees வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இதில் ரெடீம்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 days to 3 daysல வந்து அந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். இவங்க வந்து அந்த எக்ஸிட் லோடுன்னு சொல்லி ஒன்று, இப்படி பெனால்ட்டிலாம் கிடையாது, எக்ஸிட் லோடுன்னு சொல்லி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். ஒரு 0.5%, 1% ஆஃப் தி அமௌண்ட் வந்து எக்ஸிட் லோடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு ஒரு 1 crore அமௌண்ட் வந்து ஒரு லம்சம் வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எர்லியர் ஏஜில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 25 years 30 yearsலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 years 25 years நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் 0 to hero with Jeeva.